லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு ராமசுப்பிரமணியம் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் மிஸ்டர் அசீஸ். உச்சநீதிமன்றத்துல அமலாக்கத்துறையுடைய நடவடிக்கைகள் தொடர்ந்து விமர்சனத்துக்கு உள்ளாகிறத நம்ம பார்க்கிறோம். செந்தில் பாலாஜி அவர்கள் ஜாமீன் மனு மீதான விசாரணையின் போது வேண்டுமென்றே காலதாமதம் பண்றாங்கன்னு செந்தில் பாலாஜி தரப்பு சொல்லுது. அதுக்கு அமலாக்கத்துறை உச்சநீதிமன்றத்துல மன்னிப்பு கேட்கிறாங்க. அது மட்டுமல்ல, அரவிந்த் கெஜ்ரிவால் விஷயத்துல உச்சநீதிமன்றம் அமலாக்கத்துறை நோக்கி பல்வேறு கேள்விகள் எழுப்புறாங்க. உங்களுடைய கைது நடவடிக்கைக்கும் விசாரணை நடவடிக்கைக்கும் இடையே பெரிய இடைவெளி இருக்கு. தேர்தலுக்கு முன்பு அவசரமாக இவரை கைது பண்ண வேண்டிய நோக்கம் என்ன? இது போன்ற பல்வேறு கேள்விகளை எழுப்புறாங்க. உச்சநீதிமன்றத்துல தொடர்ந்து அமலாக்கத்துறை இது போன்ற கேள்விகளை எதிர்கொள்றதை நீங்க எப்படி பாக்குறீங்க? கேள்வியெல்லாம் கேட்கறது ரொம்ப சந்தோஷம் சார். பட் இந்த இந்த நடவடிக்கைகள் எல்லாம் ரொம்ப விண்டிக்டிவ் தான், பொலிட்டிக்கல் வெண்டட்டா தான் காரணம் சார். செந்தில் பாலாஜியை உள்ள பிடிச்சு போட்டு வச்சிருக்காங்களே, அவரை டெஃபினட்டா எலெக்ஷனுக்கு முன்னாடி வெளியில் வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு தீர்க்கமான முடிவினால தான் அதை பண்ணியிருக்காங்க. ஏன்னா அவர் வந்தாருன்னா டிஎம்கேக்கு இன்னும் பவர்ஃபுல்லா ஆயிடும் அப்படிங்கிற ஒரு பயத்தின் காரணமாக, அதுவும் குறிப்பாக திரு அண்ணாமலை அவர்களுக்கு ஒரு சேஃப்டி வேணும், அதனால அவரை உள்ள பிடிச்சு போட்டா தான் சௌக்கியமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டெசிஷனா எடுத்து அவங்க பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் என்ன அவர் மேல அந்த கேஸ் ஒன்னும் எல்லாம் போகிறது பாருங்க. அந்த கேஸ் இஸ் கோயிங் டு பி ஃபாலிங் ஃபிளாட். அவர் மேல ஒன்றும் வரப்போதில்ல. அவர் குற்றமாற்றுவார் அப்படிங்கிற மாதிரி தான் மறுபடியும் நிரூபணம். அவன் மேல குற்றமே இல்லைங்கிற மாதிரி தான் வரப்போறது. ஆகவே அவர் வேணும்னு அது பொலிட்டிக்கல் வெண்டட்டா. அதே மாதிரி அரவிந்த் கெஜ்ரிவால் ஒரு கம்பெனி ப்ராஃபிட் அதிகமாகிடுனா இவர் தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி பேசுவதெல்லாம் இதுல என்ன எவிடன்சஸ் இருக்கு? ஆனா இதெல்லாம் பேசுறாங்க. ஆனால் இத்தகைய அநியாயங்கள்லாம் நடந்து கொண்டிருக்கும் போது டெஃபினட்டா சுப்ரீம் கோர்ட்டுக்கு பவர் இருக்குன்னு நான் நம்புறேன். பொலிட்டிக்கல் வெண்டட்டா இது மாதிரிலாம் செய்து கொண்டிருக்கும் பொழுது அது சூமோட்டோவை இதெல்லாம் நீங்க பண்றது என்ன, ஏன் பண்றீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டு அதெல்லாம் நியாயமான ஒரு தீர்வை உடனே கொடுத்துருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். ஆனால் செந்தில் பாலாஜி கிட்டத்தட்ட 8-9 மாசமா அல்லது 1 வருஷமா கிட்டத்தட்ட அது மாதிரி உள்ளே இருக்காரு. எதுக்காக? அரவிந்த் கெஜ்ரிவால உள்ள பிடிச்சு போட்டு வச்சிருக்காங்க. அவரை அப்ப உள்ள பிடிச்சு போட்டதுக்கு என்ன சொல்றாங்க? அவருக்கு சக்கரை வியாதி இருக்கு, அதுக்கு காரணம் அவர் வேணும்னே மாம்பழம் எடுத்து சாப்பிட்டாரு. என்னையா அது? அல்பத்தனமான கேவலமான பேச்சில் அவருக்கு யாராவது இந்த சமயத்துல இந்த மாதிரி ஒரு ஐ எம் ஆல்சோ சுகர் ஃபெலோ ஃபார் வெரி லாங் டைம். யாராவது ஒரு மாம்பழம் ஒரு 2 பீஸ் கொடுத்தாங்கன்னா எனக்கு சாப்பிடணும் போல ஆசையா தான் இருக்கும். 1-2 கொடுத்தாங்கன்னா அதுக்காக முழு மாம்பழத்தையும் நான் சாப்பிட்றது இன்னும் கிடையாது. பட் ஒரு டேஸ்டுக்காக டெஃபினட்டா இந்த சமயத்துல கிடைக்கிறது, அதனால சாப்பிடுவோம் அப்படின்னா வேணுனே அவர் சாப்பிட்டார். அவருடைய சுகர் லெவல் வேணுனே ஏத்திட்டார் அப்படின்னு எல்லாம் எவ்வளவு கேவலமா, கொஞ்சம் கூட கூச்சநாச்சம் இல்லாம என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்லாம் இந்த மாதிரி எல்லாம் போய் கோர்ட்லாம் பேசுறது என்னது அநியாயமா இருக்கு. என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் ஒரு அநியாயமான கைக்கூலியா தான் செயல்பட்டு கொண்டிருக்கின்றது இந்த ஆளுகின்ற பிஜேபிக்காக. அண்ட் இதை தாண்டி எலெக்ஷன் பத்தி நடக்கிறதுனால பேசுவேன். எலெக்ஷன் கமிஷன் ரொம்ப அநியாயமா போயிட்டு இருக்கு. அது கிட்டத்தட்ட ஒரு பிஜேபியினுடைய ஒரு பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் பிஜேபி மாதிரி தான் ஆயிடுது. பாருங்களேன் அநியாயம். இப்ப நேர்மையெல்லாம் பேசுறாரு. ஒரு எலெக்ஷன் ஆன அப்புறம் எம்பியை உருவுறது, எம்எல்ஏ வாங்குறது, இதெல்லாம் பல்வேறு மோசடிகள் பண்ணி பல இடத்துல இந்த அநியாயங்கள்லாம் நடந்து கொண்டிருக்கின்றது. பிஜேபி அதனுடைய கைவண்ணம் அப்படி இருந்துட்டு இருக்கு. இப்ப என்னடா அடுத்தது பாத்தீங்கன்னா, எலெக்ஷனுக்கு முன்னாடியே நாமினேஷன் ஃபைல் பண்ணி இருக்கும் பொழுது அந்த ஆளு காசு பயமுறுத்தி என்னத்தையோ ஒண்ணு பண்ணி, சூரத்தா இருக்கட்டும், இந்தூரா இருக்கட்டும், அந்த காங்கிரஸ்காரங்கெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்க சார். கேண்டிடேட்டையும் பர்ச்சேஸ் பண்ணி அவங்க எலெக்ஷன்லையும் கண்டெஸ்ட் பண்ண விடாம பண்ணி, அந்த யார் டம்மி கேண்டிடேட்ஸ் ஃபார் காங்கிரஸ் அவங்களையும் ரிஜெக்ட் பண்ணி, மற்றவங்களாம் யாரெல்லாம் ஃபைல் பண்ணியிருக்காங்களோ அவங்க எல்லாரையும் வித்ட்ரா பண்ற மாதிரி செஞ்சு, அது அநியாயங்களுக்கு ஒரு உச்சக்கட்ட நிலைமை இப்போ வந்துட்டு இருக்கு. இதை இறைவன் தான் சரி செய்யும். இதெல்லாம் சரி செய்யணும்னா இவங்க இருக்க மாட்டான் சார். மகாராஷ்டிராவில 3வது கட்ட தேர்தல் பிரச்சாரத்துல பிரதமர் மோடி அவர்கள் பல்வேறு கருத்துக்களை தெரிவிச்சிருக்கிறாரு. அதுல முக்கியமான கருத்து அப்படின்னு பாத்தீங்கன்னா, தன்னுடைய வாழ்க்கையை, அதாவது மோடி அவர்கள் சொல்றாரு, என்னுடைய வாழ்க்கையை 10 ஆண்டுகால வாழ்க்கையை இந்த நாட்டுக்காக நான் அர்ப்பணித்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. காங்கிரஸ் உடைய 60 ஆண்டு கால ஆட்சியையும் என்னுடைய 10 ஆண்டுகால ஆட்சியும் நீங்க ஒப்பிட்டு பாருங்க, அந்த வித்தியாசத்தை பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டுமல்ல, காங்கிரஸ் அவங்களால பெரும்பான்மைக்கு தேவையான அளவு வேட்பாளரை நிறுத்த கூட காங்கிரஸால முடியல, அதனால உங்க வாக்குகளை காங்கிரஸுக்கு அளித்து வீணடிக்காதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காருல்ல. இவருடைய கருத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? வணக்கம் மிஸ்டர் அசீஸ். அதாவது
வித் ஆல் டியூ ரெஸ்பெக்ட் டு அவர் ஆனரபிள் பிரைம் மினிஸ்டர். அந்த பொசிஷன் வந்தாங்கன்னா அப்ப எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? ஒரு பிரைம் மினிஸ்டர்னா he has to do the job as the prime minister for the entire country. அதனால இவர் தான் புதுசா தன்னுடைய வாழ்க்கையை அப்படியே தியாகம் செஞ்ச மாதிரி, மற்றவர்கள்லாம் ஏதோ சௌக்கியமா குஷியா இருந்துட்டு போயிட்ட மாதிரி, இதெல்லாம் பொய்யான தகவல்களை சொல்வது என்பது வேதனையாகத்தான் இருக்கு. வேர்ல்ட் இஸ் பிளாட் அப்படின்னு ஒரு புத்தகம் ஒன்று இருக்கு. அந்த புத்தகத்துல என்ன எழுதுறாங்கன்னா, அதாவது நியூயார்க் டைம்ஸினுடைய தாமஸ் ஃப்ரீட்மன் அப்படிங்கிறவர், அவருடைய புத்தகத்துல என்ன எழுதுறாருன்னா, இந்தியாவுக்கு 2வது சுதந்திரம் கிடைத்தது என்பது 2000 அப்படிங்கிறார். அதாவது இந்திய இளைஞர்கள் அந்த Y2K என்கின்ற பிரச்சனை பாருங்க, அதை சால்வ் பண்ணி உலகத்துக்கே ஒரு வழிகாட்டியாக இருந்தவர்கள் அவர்கள். அதனால அதை நாம கொண்டாட வேண்டியது. இன்ஃபேக்ட் வேர்ல்ட் இஸ் நவ் ஃபிளாட். இந்தியவர்கள் வெறும் ஒரு ரொட்டிக்காக அலைந்து கொண்டிருந்தவர்கள் இன்னைக்கு அவர்களை கண்டு உலகமே பயப்படுறது, நம்முடைய வேலையெல்லாம் போயிடுறதே அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நிறைய விஷயங்கள் அதில் எழுதியிருக்காரு. இன்ஃபேக்ட் அதை இந்தியாவை நிறைய பார்ட்ல விசிட் பண்ணி ரொம்ப பிரமாதமான எழுதப்பட்ட ஒரு புத்தகம், அந்த பிரிட்சர் அவார்டு வாங்கின புத்தகம். அது எதுக்கு நான் சொல்றேன்னா, இவர் தான் இந்தியாவை காப்பாற்றின மாதிரி மற்றவர்களை ஏதோ நாட்டை அழிச்சுட்ட மாதிரி தான் பேசுவது என்பதெல்லாம் ரொம்ப கொடுமையான பேச்சா தான் நான் பார்க்க முடியும். ஜவஹர்லால் நேரு ஆரம்பிச்ச போது என்ன சார் இருந்தது இந்த நாட்டுல? பசியும் பஞ்சமும் பட்னியும் தவிர இல்லாம, வேலைக்கு வாய்ப்பே இல்லாம, இதெல்லாம் அப்பதானே இந்த பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்ஸ் எல்லாம் கொண்டு வந்தது. பெருசா ஒரு ஊசி கூட தயார் பண்ணக்கூடிய நிலைமை இல்லாம இருந்த நாட்டுல, அதாவது பொய் சொல்றதுங்கிறது அரசியல்வாதிகள் எல்லாரும் பொய் சொல்லலாம். ஆனா அது முன்னாடி எதுவுமே பண்ணல, நான் தான் தியாகத்தை செய்து விட்டேன் அப்படின்னு பேசுவதுங்கிறது ரொம்ப பயங்கரமான ஒரு ஸ்டேட்மெண்ட். அது இன்ஃபேக்ட் நரசிம்மராவ் பீரியட் ஒரு மிகப்பெரிய ரெவல்யூஷன் ஹேஸ் டேக்கன் பிளேஸ் இன் இந்தியா. முன்னாடி இருந்ததுக்கும் அப்ப இந்த ஓப்பன் அவுட் பண்ணது, இந்த எக்கானமியை ஓப்பன் அவுட் பண்ணதுங்கிறது மிகப்பெரிய அளவிற்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியது. அப்ப டாக்டர் மன்மோகன் சிங் வாஸ் தி பினான்ஸ் மினிஸ்டர். அதுக்கு முன்னாடி நீங்க பாத்தீங்கன்னா பட்ஜெட் அது ஒரு பெரிய அளவிற்கு புகழ்பெற்ற பட்ஜெட்னு பாத்தீங்கன்னா அது நம்முடைய பி சிதம்பரம் அவருடைய ஒரு ரெவல்யூஷனரி பட்ஜெட் ஒண்ணு. அதெல்லாம் நிறைய விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு. இன்னும் இவர் தான் வந்தப்புறம் தான் இந்த நாட்டுக்கு தியாகம் செஞ்ச மாதிரியும் மற்றவர்களை யாரும் ஒண்ணுமே செய்யலைங்கிற மாதிரி பேசுவது என்பது எல்லாரையும் சிரமப்படுத்துறதுங்கிறது இதே ரொம்ப அநியாயமா இருக்கு. இவர் 10 ஆண்டு காலத்துல என்ன ஏராளமான நான் தான் G20 மாநாடா நடத்தினேன். ஆமா சார், யார் இல்லைன்னு சொன்னா? G20 மாநாடுங்கிறது அந்த G20ல இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் யார என்னென்ன கட்டு இருக்கோ எல்லாம் ஒன்னொன்னா மாத்தி மாத்தி வருவாங்க. உங்களுக்குன்னு தனியா ஒரு கீழே வச்சு நீங்க உங்களை விட்டா ஆளே கிடையாதுங்கிற மாதிரியா செஞ்சாங்க. அதை வச்சுன்னு அதை நான் பாருங்க நடத்தி விட்டேங்கிறது. இந்த மாதிரி அங்க வெளிநாட்டுல ரொம்ப அற்புதமான ஒரு ரிலேஷன்ஷிப் நம்ம கிரியேட் பண்ணிருக்கோம். நாம உலகத்துக்கு ஒரு குருவாக தேடுகின்றோம், விஸ்வ குருங்கிறோம். டாக்டர் கஸ்தூரி ரங்கன் அவர் ஜெர்மனில போயிட்டு ஏர்போர்ட்ல, அப்ப நானும் அங்க அந்த ஏர்போர்ட்ல இருக்கேன். அவருக்கு தனி மரியாதை மதிப்பு, ஒரு இந்தியன் என்கின்ற முறையில் அவருக்கு அன்னைக்கு கிடைச்ச மரியாதையும் மதிப்பும் ரொம்ப பிரமிப்பாக இருந்தது, ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அது ரொம்ப பல நாடுகளுக்கு முன்னாடி எல்லாம் போயிருக்கேன். அப்புறம் இந்தியர்கள்லாம் ரொம்ப மோசமா சித்தரிப்பார்கள். ஆனால் இந்தியா ஒரு பெரிய வல்லமை பொருந்திய நாடு அப்படிங்கிற அளவுக்கு எல்லாரும் புகழக்கூடிய அளவிற்கு வந்ததுன்னா அதுக்கு எல்லாருடைய கான்ட்ரிபியூஷன் தான். இன்னும் இவர் தான் இன்னும் பண்ண மாதிரி, அதுக்கு முன்னாடி இந்த நாடு ஒரு பரதேசி நாடா இருந்த மாதிரி நாமெல்லாம் பிச்சை எடுத்து மாதிரி எல்லாம் பேசுவது என்பது நியாயமே கிடையாது. இதெல்லாம் கேட்கறதுக்கே அவமானமா தான் சார் இருக்கு. ஆனா அவர் சொல்றாங்க, ஒரு நிலையான ஆட்சி வேணும், ஒரு வலிமையான ஆட்சி வேணும்னா நீங்க பாஜகவுக்கு தான் வாக்களிக்கணும். ஏன்னா இந்தியா கூட்டணி ஒருவேளை ஆட்சிக்கு வந்தா 1 வருஷம் சரத்பவார் பிரதமரா இருப்பாரு, 1 வருஷம் மு க ஸ்டாலின் பிரதமரா இருப்பாரு. இதெல்லாம் ஒரு நிலையில்லாத தன்மையை நாட்டுக்கு கொண்டு போயிருந்தான்னு சொல்றாங்க. சார் நிலையான ஆட்சின்னு சொல்லிவிட்டு ஒரு எதேச்சாதிகாரமான ஆட்சின்னா வந்துட்டு இருக்கு சார். வந்துடுது இன்னைக்கு ஒரு டெமோக்ரஸிங்கிறதுக்கு இட் இஸ் அட் ஸ்டேக். ஒரு அட்டாக்ரசி இன்னைக்கு உலக பத்திரிகைகள்லாம் எழுதுனாங்க. இன்னைக்கு நடக்கக்கூடிய இந்த எலக்டோரல் அட்டாக்ரசின்னு எழுதிட்டு இருக்காங்க சார். அதெல்லாம் தெரியுமா? யாரு? எக்கானமிஸ்ட் என்கின்ற பத்திரிகை, நியூயார்க் டைம்ஸ் போன்ற பத்திரிகைகள், இன்னும் பல பத்திரிகைகள் எழுதுறாங்க எலக்டோரல் அட்டாக்ரசி இன் இந்தியான்னு. இந்த ஜனநாயகத்துல எலெக்ஷனையுமே ஒரு கேலி கூத்தாக ஒரு எதேச்சாதிகாரத்தை நோக்கி செல்லுகின்ற ஒரு நிலைமை தான் இருக்குன்னு அந்த பத்திரிகைகள்லாம் ரொம்ப அற்புதமான ஆர்டிகல்ஸ் எல்லாம் எழுதி உட்காந்துறேன். அதான் எல்லாருக்கும் தெரியுமா தெரியாதா? அப்புறம் இதே அமெரிக்கா என்ன பேசுறது, இதே வெரி டவுட்ஃபுல் அபவுட்
த வே வி ஆர் ஹெட்டிங். இந்த எலெக்ஷனே எப்படி இப்ப நடந்து கொண்டிருக்கிறது, அவங்க வந்து பெரிய அச்சத்துல தான் இருக்காங்க, ஐயத்துல தான் இருக்காங்க. ஆமா, ஐநா சபை என்ன சொல்றது, அது அவங்களுக்கும் ஒரு சந்தேகம் வந்தாச்சு. ஜெர்மனியில they are definitely worried about the way we are conducting ourselves in respect of our elections. So என்னவோ நாம வந்து யாருக்கும் ஒன்றும் தெரியாது, நாம சொல்றதெல்லாம் எல்லாரும் கேட்டு உட்காந்துருப்பான்னு நினைச்சா அதெல்லாம் நடக்காது சார். இதெல்லாம் வந்து இவர் வந்து ஒரு அவரை பத்தி தனிப்பட்ட முறையில யாரும் குறை சொல்ல முடியாது. நான் வந்து அவர் இந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டார், அதை சாப்பிட்டார், அந்த கண்ணாடி, இந்த மாதிரி இதெல்லாம் வந்து அல்பத்தரமான பேச்சு, இதெல்லாம் நான் ஏற்க மாட்டேன். ஏனென்றால் அவருக்கு வந்து காசெல்லாம் உன்னோட குடும்பம் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அந்த கட்சி அப்படி இருக்கா? அந்த கட்சி இப்படி நல்லபடியா நடத்திட்டு போயிட்டு இருக்காங்களா? நீங்க கேட்டீங்களே காங்கிரஸ் நிறுத்தத்துக்கு இடம் இல்லை. ஆமா சார், இன்னைக்கு ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் தான் பண்ணி ஆகணும். 300 இடத்துல தான் நிக்கிறேன்னு சொன்னா அவங்க வந்து நாங்களே ஆட்சி அமைக்க போறோங்கிறதெல்லாம் ஒன்றும் சொல்லலை. அவங்களே ஆட்சி அமைக்க போறேன்னு ஒன்றும் சொல்லலை. எல்லாம் கூட்டணி ஆட்சி தான் அப்படின்னு அவங்க இந்தியா கூட்டணி தான் சொல்றாங்க, இந்தியா கூட்டணி ஆட்சி தான் வரப்போறதுன்னு தான் சொல்றாங்க. அதுல என்ன உங்களுக்கு கஷ்டம்? நீங்க எல்லாரும் 400 பேர் வரப்போறேன் 400 வரப்போறேன்னு சொன்னா நீங்க அதனால என்ன ஆக போறது? நீங்க வந்து ஒரு ஸ்டேபிள் கவர்மெண்ட் கொடுக்குறீங்கன்னா, டாக்டர் மன்மோகன் சிங் பீரியடும் ஃபர்ஸ்ட் பீரியட்ல இட் வாஸ் ஹெயில்டு. செகண்ட் பீரியட்ல சில மோசமான இந்த பப்ளிசிட்டி, இந்த அண்ணா ஹசாரே போன்றவர்கள்லாம் அவரெல்லாம் ஒரு நேர்மையான யோக்கியமான ஒரு சோசியல் ஆக்டிவிஸ்டே கிடையாது. அவங்கெல்லாம் கைக்கூலிகள், பிஜேபியினுடைய கைக்கூலிகள் அவங்கெல்லாம். RSS ஆல அவரை வந்து தூக்கி நிறுத்தப்பட்டவர் அவர் இல்லைன்னா அவர் அவரை பத்தி யாருக்கு தெரியும்? ஆகவே அந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் வச்சுட்டு, கிரண் பேடி எல்லாம் வச்சுட்டு அவங்க வந்து பெரிய டிராமாலாம் போட்டு, அந்த டெல்லியில பெரிய டிராமாலாம் போட்டு, இதே கெஜ்ரிவால் நான் எலெக்ஷன் நிற்க மாட்டேன்னு சொன்னவர் அவர் சீஃப் மினிஸ்டர் ஆயிட்டார். ஸோ இதெல்லாம் இந்த நாடகங்கள்லாம் எல்லாருக்கும் தெரியும் சார். இதெல்லாம் பண்ணினது முழுக்களும் இந்த கலைப்பு விட்டதுங்கிறது, அந்த ஒரு பொண்ணு செத்து போச்சுன்னு சொல்லிட்டு டெல்லியில ரேப் பண்ணிவிட்டாங்க, அதை கொடுமையாக கொண்டுட்டாங்கன்னு சொல்லிட்டு அதை வந்து இன்னும் காங்கிரஸ்காரங்க தான் மாதிரி. அது ஷீலா தீட்சித் அவர், அந்த அம்மையெல்லாம் அப்படிலாம் பேசலாமா? அநியாயமான பொய்யே வாழ்க்கையா இருக்கு, பொய்யே அரசியலா வச்சுட்டு ஒரு நேர்மைங்கிறது எல்லாம் போயிடுது. அதனால இவங்க பேசுவதற்கு என்ன சார் யோகியதை இருக்கு? ஐ எம் டோட்டலி டிசப்பாயிண்டட் வித் த வே திஸ் கவர்மெண்ட் இஸ் ஃபங்க்ஷனிங். இன்ஃபேக்ட் இன்னும் நான் தான் 3வது நிலைமைக்கு கொண்டு போயிட போறேன். இந்த மாதிரிலாம் வேண்டாம், இந்த மாதிரி பேசலாம். 5வது நிலைமைக்கு $5 trillion என்ன ஆச்சு? அவர் கொடுத்த ப்ராமிசஸ் என்ன சார் ஆச்சு? என்ன வேலை கொடுத்துட்டாங்களா 2 கோடி பேருக்கு? வருஷம் கொடுத்துட்டாங்களா? பெட்ரோல் டீசல் விலையெல்லாம் கன்சிடபிளா குறைச்சிட்டேன்னு சொன்னாங்களா? எல்லாம் கிண்டலும் கேலியும் கேவலத்தையும் பண்ணினாங்களா அவங்களெல்லாம் காங்கிரஸ் ஆட்சியை? இவங்க ஏதாவது குறைச்சிட்டாங்களா? அப்ப இருந்த விட இப்ப விலை குறைவா தானே இருக்கு இன்டர்நேஷனல் பிரைஸ். அதே மாதிரி நீங்க யூ டேக் த கேஸ் ஆஃப் கேஸ், உலகத்திலே ரொம்ப அதிகமான பிரைஸ் கேஸ் பிரைஸ் இந்தியாவில தான் இருக்கு. இப்ப எப்படி இது எல்லாத்தையும் எடுத்துங்க, வேலையில்லா திண்டாட்டங்கிறது ஹையஸ்ட் லெவல்ல போயிட்டு இருக்கு. இளைஞர்களுக்கு வேலைங்கிறது ரொம்ப கிடைக்கிறதுங்கிறது குதிரை கொம்பாயிடுது. ஆகவே பல நல்ல விஷயங்கள்லாம் டாக்டர் மன்மோகன் சிங் மாதிரி ஒரு யோகியமான ஆளை பார்க்க முடியுமா? கேட்கிறேன்னா எல்லாத்துக்கும் நீங்க அவரை குறை சொல்றது, இவரை குறை சொல்றது, நான் தான் பரம யோகியன்னு பேசுறதெல்லாம் ஏற்க இயலாது. காங்கிரஸ் சார் கூட்டணியா வரட்டும், ஒரு வருஷத்துக்கு அக்ரிமெண்ட் போட்டு நல்லபடியா இந்த கண்ட்ரி நடத்தினாங்கன்னா ஒரு தனி ஆளே இருக்கணும்னு அவசியமே கிடையாது. இட் இஸ் நாட் அட் ஆல். யாரும் சாஸ்வதம் இந்த உலகத்துல கிடையாது சார். இந்த உலகத்துல யாருமே சாஸ்வதம்ங்கிறது கிடையாது. நிரந்தரமானவர்கள் நான் தான் அப்படின்னு யாராலையும் சொல்லவே முடியாது. நெருநல்லுடன் ஒருவன் இன்றில்லை என்னும் பெருமை உடைத்து உலகு. நம்ம பிரைம் மினிஸ்டர் அடிக்கடி திருக்குறளை கோட் பண்ணுவார். அதே திருக்குறளை தான் நான் சொல்றேன். ஆகவே இதெல்லாம் நாம ஏத்துக்கவே முடியாது சார். இது வந்து ரொம்ப கொடூரமான பேச்சாரு. எலெக்ஷன்கிற சமயத்துல அப்படிதான் பேசுவாங்க. அதனால எல்லாரையும் ஒரு தார் வச்சுட்டு அடிக்கிறது, அவங்க மூஞ்சியில கருப்பு பெயிண்ட் அடிக்கிறதுங்கிறது திஸ் இஸ் நாட் அட் ஆல் அக்செப்டபிள். அவர் இன்னும் இவர் தான் பண்ணினார் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுவது இயற்கையே இயலாது சார். யாரா இருந்தாலும் நான் சொல்றேன், ஐ எம் டெல்லிங் யூ, இதை நான் பல முறை பதிவு செஞ்சிருக்கிறது தான். இந்த ஆட்சியில யார் அரசாங்கம் இருந்தாலும் இந்தியர்கள் ஒரு பெரிய அவர்களுக்கு ஆண்டர்பிரினோரியல் கேப்பபிலிட்டிஸ், அதாவது இந்த தொழில் முனைவோர்களா பிரமாதமாக வேலை செய்து கொண்டு இன்ஸ்பைட் ஆஃப் சோ மெனி ஹர்டல்ஸ் அண்ட் ப்ராப்ளம்ஸ் அவங்க வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இளைஞர்கள் மிக அற்புதமாக வேலை செய்து கொண்ட ஸ்டார்ட் அப்லாம் பிரமாதமா தங்களுடைய உழைப்பினால வந்துட்டு இருக்காங்க. எல்லாம் காரணம் இவர் தான் வந்து அவங்களுக்குலாம் எல்லாம் பண்ணி கொடுத்தாரு. அவங்களுடைய கெட்டியார்த்தம் தான் இவர் தான் கொடுத்து வச்சார் அப்படிங்கிற மாதிரி பேசுறதெல்லாம் ரொம்ப அபத்தமான பேச்சு. அதனால இந்தியா வில் grow, whoever may be the ruler, India will grow and it will definitely be the third largest economy
பை 2050 அட்லீஸ்ட் தேர்டு செகண்ட் ஃபர்ஸ்ட் கூட வருவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. அது வந்து பிஜேபியினாலேயோ திரு நரேந்திர மோடியினாலேயோ அல்ல அப்படிங்கறத நான் சொல்றேன். இயற்கையாகவே இந்தியர்களுக்கு அந்த ஆண்டர்பிரினரியல் கேப்பபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. அதாவது இந்த ஆட்சியில் நாங்க தான் ஒரு நேர்மையான தூய்மையான ஆட்சி கொடுக்குறோம், ஒரு ஸ்டேபிள் கவர்மெண்ட் இருக்கும். ஏன்னா நாங்கெல்லாம் அந்த அளவுக்கு ஸ்டேபிளா இருக்கும். மற்றவங்களாம் வந்தாங்கன்னா திரு ஸ்டாலின் அவர்கள் பிரைம் மினிஸ்டர் ஆயிடுவாரு, சரத்பவார் கொஞ்ச நாள் இருப்பார், மற்றவங்க எல்லாம் யாரோ கொஞ்சம் நாள் இருப்பாங்க அப்படின்னு இருந்துட்டு போடணும். ஒன்று எல்லாம் அவங்க இருந்தாலும் ஒன்றும் தப்பே கிடையாதுங்கிறேன். இந்த மாதிரி ஒரே ஆளா உட்காந்து டிக்டேட்டர்ஷிப் மாதிரி இருக்கிறத தாண்டி ஒரு இருக்கட்டுமே. ஏன் எவ்வளவு யூரோப்பியன் கண்ட்ரிஸ 2 வருஷத்துக்கு ஒரு தடவை மாறிண்டே தானே இருக்கு. எல்லாம் மாறலையா? அப்படியே பர்மனண்டா வந்தவங்க எல்லாம் அப்படியே தான் உட்காந்துட்டு இருக்காங்களா? அதனால there is nothing wrong. In fact, if there is a change enabling many India alliance leaders to emerge as the prime ministers, there is nothing wrong about it. I will definitely welcome it. அதாவது இப்போ நடந்து முடிந்த 2 கட்ட தேர்தலையும் சேர்த்து 100 தொகுதிகள்ல பாஜக வெற்றி பெறும்னு ஒரு தகவல் எனக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு அமித்ஷா அவர்கள் வெளிப்படையா சொல்லியிருக்கிறார்கள். அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க சார்? இப்ப வெளிப்படையாக ஒத்துண்டாங்களேன்னு சந்தோஷம் தான். அதாவது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல 102 இடத்துல எலெக்ஷன் நடந்தது. 7 ஸ்டேஜா நடக்குது இல்லையா, 7 கட்டம். அதுல 102. இப்ப அடுத்த 2வது 88 இருக்கு. 190. 190ல 100 அப்படின்னு சொன்னா இவங்க 400 வர போறேன் கதை அடிச்சாங்களே. அப்ப இவரு கடைசி என்ன தகவல்? அப்ப ஹி இஸ் அக்செப்டிங் பிஜேபிக்கு அவ்வளவு ஒன்றும் கிடையாது, கொஞ்சம் தடுமாறித்துனா இந்தியா அலையன்ஸ் வந்து மெஜாரிட்டி வந்தாலும் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி தானே அவர் சொல்றாரு. ஸோ 400ல இருந்து திடீர்னு கீழே விழுந்துருந்தேன். ஏன் அப்படி? அப்ப அவங்களுக்கே ஒரு சந்தேகம் வந்தாச்சு, அவங்களுக்கே ஒரு டவுட் அபவுட் தேர் வின்னிங் ஹேஸ் கம். தட் இஸ் அ மெசேஜ் தட் யூ ஹேவ் டு டேக். அவருக்கு 100 பேர் வந்திருக்கு, 190ல 100 பேர் வந்திருக்குன்னா 90 இந்தியா அலையன்ஸ், அப்படிதானே அர்த்தம். அப்ப இவங்களுக்கு 90 அவங்களுக்கு 90 அப்படின்னு தான். இது கொஞ்சம் கீழே விழுந்தாலும் இந்த 90ங்கிறது 100 ஆயிடும், 100ங்கிறது 90 ஆயிடும், அல்லது 70 கூட ஆகலாம். பொறுத்திருந்து பார்ப்போம். ரைட் அண்ட் வாட்ச். கோவிஷீல்டு விஷயம் நாட்டுல ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அதன் மூலமாக பல்வேறு பக்க விளைவுகள் வருது, ரத்த முறைதல் போன்ற பிரச்சனைகள்லாம் இருக்குன்னு சொல்றாங்க. இது குறித்து பிரதமர் மோடி அவர்களும் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் வெளிப்படையான எந்த கருத்தும் தெரிவிக்கல, மௌனமாவே இருக்கிறாங்க. கோவிஷீல்டு அந்த விஷயத்துல பேனர்லாம் வச்சு நன்றிலாம் தெரிவிச்சதை நம்ம பார்த்திருந்தோம். இது மாதிரியான விஷயங்களை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? இது வந்து ஆரம்பத்துல இருந்தே there was a doubt about the efficacy of this கோவிஷீல்டு. ஏன்னா நான் இல்லைன்னு சொல்ல, நிறைய பேரை காப்பாத்திருக்கீங்கிறது நான் இல்லைன்னு நான் சொல்லல. அதே சமயத்துல இந்த மாதிரி பிரச்சனைகளா இருக்குங்கிறது வெளிப்படையாக பேசணுமா வேண்டாமா? அவங்க இந்த நிறைய இது எலக்டோரல் பாண்ட்ஸ் வாங்கியிருக்காங்களே பிஜேபிக்காக, கான்ட்ரிபியூட் பண்ணாங்களா இல்லையா? எதுக்காக? இதெல்லாம் குவிட் ப்ரோகோ தானே. அவங்களுக்கு எல்லாம் பேனர் போஸ்டர் எல்லாம் வச்சு இவர்கள் தான் சேவியர்ஸ் மாதிரியும் இது பண்ணிருக்காங்க. நான் இல்லைன்னு நான் சொல்லல. ஆனா அதுல இந்த மாதிரி சில ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்கும் அப்படிங்கிறதையும் பத்தி அப்பெல்லாம் பேசின போது எல்லாரும் தேச விரோதிகள் மாதிரி எல்லாம் சொன்னாங்க. இந்த மாதிரி பக்க விளைவெல்லாம் இருக்குன்னு யாராவது சொன்னா அவங்கள தேச விரோதிகள்னா அவங்கள பெயிண்ட் பண்ணாங்களோ இல்லையோ. ஆகவே இப்ப என்ன, இவங்க நிறைய பணம் கொடுத்து வச்சிருக்காங்க. இன்னைக்கு அதை பத்தி ஒரு வார்த்தை பேச மாட்டேன். வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் அதை கடுமையா விமர்சனம் பண்ணிருக்கு. இந்த கம்பெனி இந்த கோவிஷீல்டு கம்பெனி இருக்கு, அது வந்து இதுல போய் பிரிட்டன் கோர்ட்ல போய் ஆமா இது மாதிரி சில பக்க விளைவுகள்லாம் வரத்தான் செய்யும், வாய்ப்புகள் நிறைய உண்டு அப்படின்னு ஓபனா ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. அப்ப அதெல்லாம் பத்தி என்ன சொல்வீங்க? ஆகவே உண்மையா பேசுறது நல்லது. அதை விட்டுட்டு பல்வேறு விஷயங்களை அமைக்க வெளியில வராது அப்படி பண்ணி தான் சேவியர் ஆஃப் த வேர்ல்டு அப்படிங்கிற மாதிரி காமிக்கிறது. இந்த கோவிட் நேரத்துல நாம தான் உலகத்துக்கே எல்லாத்தையும் சப்ளை பண்ண, நாம தான் சேவ் பண்ணோங்கிற மாதிரி எல்லாம் இந்த மாதிரி சில ப்ராப்ளமும் இருக்கு, அட்டெண்டன்ட் ப்ராப்ளம்ஸ் கூட இருக்கு அப்படின்னு வெளிப்படையா பேசிதான் நல்லா இருந்திருக்கும். அது பண்ணலையே, அதை பண்ணவே இல்லையே. அவங்கள்ட்ட இந்த பணம் வேற வாங்கிட்டு இருக்கீங்க, எலக்ட்ரல் பாண்ட்ஸ் கான்ட்ரிபியூஷன்ஸ் வேற. இதெல்லாம் எல்லாம் இப்படி ஒரே நாடகமா இருக்கு சார். இந்த ஆட்சி ஒரே நாடகமா தான் இருக்கு. ரொம்ப இறைவன் தான் நமக்கு காப்பாத்தணும் சார். நன்றி சார். நிறைய பயனுள்ள தகவல்களை நீங்க நேயர்களுக்கு சொல்லியிருக்கீங்க. உங்க பயனுள்ள நேரத்துக்கு மிக்க நன்றி சார். மிக்க நன்றி. தேங்க்யூ.